வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போகும் ஒரு சுறுசுறுப்பான குழந்தையின் கதையைத்தான். பழைய காலத்தில் ஒரு கிராமத்தில் ராமு என்ற பெயருடைய ஒரு சுறுசுறுப்பான குழந்தையும் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் வாழ்ந்தார்கள். அவன் மிகவும் லாக இருந்ததால் அவனுடைய அம்மா எப்போதும் கவலையுடன் இருந்தார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அப்பா ஆடுகளை மேய்க்க போன போது ராமுவையும் உடன் அழைத்துச் சென்றார். ஆடுகளை மேய்க்கும் பொறுப்பை அவனுக்கு கொடுத்து அப்பா அருகிலுள்ள கிராமத்திற்கு விவசாயத்தை பார்க்கச் சென்றார். சில நேரம் கழித்து அவனுக்கு மிகவும் சலிப்பாக தோன்றியது. காடு கூட அவனுக்கு மிகவும் அமைதியாக இருப்பதாக தோன்றியது. அப்படி இருக்கும்போது அவன் மனசில் ஒரு யோசனை வந்தது. அவன் புலி வருதுன்னு சத்தமாக கத்த ஆரம்பிச்சான். அவனோட கத்தலை கேட்ட கிராமத்தார் எல்லாரும் ஓடி வந்தாங்க. அவர்களை பார்த்து அவன் சிரிச்சான். ராமு தங்களை ஏமாற்றினான் என்று புரிந்து கொண்ட அவர்கள் கோபத்துடன் திரும்பி போனார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மீண்டும் புலி வருதுன்னு சத்தமாக கத்த ஆரம்பிச்சான். இந்த தடவையும் கிராமத்தார் ஓடி வந்தாங்க. தங்களை மீண்டும் ஏமாற்றினான் என்று புரிந்து கொண்ட அவர்கள் ராமுவிடம் கோபப்பட்டு திரும்பி சென்றார்கள். சில நேரம் கழித்து காட்டில் ஒரு புலி மெதுவாக நடந்து ஆடுகளின் அருகே சென்றான். புலியை கண்டதும் ராமு ஓடி அருகில் உள்ள மரத்தில் ஏறினான். அங்கே உட்கார்ந்து புலி வருது என்று உரக்க கத்தினான். இந்த முறையும் ராமு அவர்களை ஏமாற்றுகிறான் என்று நினைத்து கிராமவாசிகள் யாரும் வரவில்லை. புலி மெதுவாக எல்லா ஆடுகளையும் கொன்றது. கொஞ்சம் நேரம் கழித்து அவனுடைய அப்பா அங்கே வந்தார். ஆடுகள் இறந்து கிடப்பதை பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்தார். மரக்கொம்பில் பயந்து அழுகிற அவனை அவர் கீழே இறக்கினார். பிறகு ஆடுகள் இல்லாமல் அவர்கள் துக்கத்துடன் வீட்டுக்கு திரும்பிச் சென்றார்கள். நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதையும் இந்த கதையில் ஒரு செய்தியாக கூறியுள்ளது.